பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரைக்குள்ளதான வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, சபையிலே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரமாய் எழும்ப, இணைக்கப்பட, கட்டப்பட, ஊழியக்காரர்களாய் எழும்ப, ஊழியங்களை நடப்பிக்க, வரங்களையும் நாடுவதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரே மனமகிழ்ச்சியின் நாளிலே, கர்த்தரை ஆராதிக்கிற நாளிலே ஜனங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை ஊற்றும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே 27வது வசனத்தின் பிரகாரம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் சபையிலே யாவரும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக, எங்களுடைய தலையாய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சரீரமாக, அவயவங்களாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் தனித்தனியே கிரியை நடப்பிக்கத்தக்கதாக, அந்த சரீரத்துக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு சரீரங்களையும் அதன் காரியத்தை நடப்பிப்பதற்கு நல்ல வாக்கு, வரம், வல்லமையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே நடத்தும்படியாய், வார்த்தைகளை கொடுத்து நடத்தும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே 28வது வசனத்தின் பிரகாரம் சபையிலே அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் அற்புதங்களை செய்கிறவர்களும் ஆண்டவரே குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகையிலும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்கிற வசனத்தின் பிரகாரம் சபையில் உள்ள விசுவாசிகள் உம்முடைய சரீரமாய ஆண்டவரே சபை அவயவங்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்போஸ்தலர்களாக எழும்ப, தீர்க்கதரிசிகளாக எழும்ப, போதகர்களாக எழும்ப, அற்புதங்களை செய்கிறவர்களாய் எழும்ப, குணமாக்கும் வரங்களை நடப்பிக்கிறவர்களாய் எழும்ப, பல்வேறு விதமான ஊழியங்களையும் ஆளுகையிலும் நடப்பிக்கிறவர்களாய் எழும்ப, பலவித பாஷைகளை பேசுகிறவர்களாய் நீர் ஏற்படுத்தின பிரகாரம் எழுந்து பிரகாசிக்க சபைக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவரே லவோதிக்கா சபையை போல இராதபடிக்கு ஆண்டவரே பிலதெல்பியா சபையை போல ஆண்டவரே சபையில் இருக்கிற யாவரும் கிறிஸ்துவினுடைய வல்லமை உள்ள சரீரமாய், ஜீவனுள்ள அவயவங்களாய் எழும்ப ஆண்டவரே இப்படிப்பட்ட ஊழியங்களினாலே ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர்களாக எடுத்து நிலைநிறுத்தும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். பிரயோஜனமில்லாத அவயவங்களாய் நாங்கள் இராதபடிக்கு ஒவ்வொருவரும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே 31வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பிரகாரம் முக்கியமான வரங்களை தேவ சமூகத்திலே வரும்போதெல்லாம் நாங்கள் நாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய், விரும்புகிறவர்களாய், வாஞ்சிக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்திலே கேட்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அதிக மேன்மையான வழிகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் செய்திகள் மூலமாய் அருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவரே ஜீவனுள்ள ஆராதனையாய் விளங்க, ஜீவ பலியான ஆராதனையாய் விளங்க, சுகந்த வாசன ஆராதனையாய் விளங்க, உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாய் மகிமையாய் விளங்கக்கூடிய ஒரு ஆராதனையாய் விளங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே ஒருவராகிலும் வந்த வண்ணம் செல்லாதபடிக்கு சபையிலே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய வரங்கள், உம்முடைய ஞானம் பூரணமாய் விளங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்துள்ளபடி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.